ஆதவன் திரைப்படத்திற்காக சிறந்த கதாசிரியருக்கான எடிசன் விருதை பெறுகிறார் இயக்குனர், நடிகர், கதாசிரியர் திரு ரமேஷ் கண்ணா அவர்கள். இந்த விருதினை வழங்க தயாரிப்பாளர் திரு கிஷோர் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். mytamilmovie.com வழங்கும் எடிசன் அவார்டில் வாங்க ரொம்ப சந்தோஷப்படுறேன். இந்த அவார்டு வாங்கும்போது இந்த மாதிரி நெகிழ்ச்சிக்குரிய சம்பவங்கள் நிறைய நடக்குது. உதாரணத்துக்கு செல்வகுமார் அவர்களை பற்றி சொல்லணும். ஏன்னா அவர் எப்பொழுதுமே ஒரு சிரித்த முகத்தோட ரொம்ப பண்போடு பேசிட்டு இருப்பார். நிறைய விஷயங்களை எனக்கு சில நேரத்தில் சொல்லி கொடுத்துருக்காரு. ஏன்னா நாங்களாம் மேடை ஏறினோடனே பொதுவாக பெரியவர்கள் வணக்கம், எல்லாருக்கும் மேடையில் வந்திருக்கோம், ரசிகர்கள்லாம் வணக்கம் சொல்லிட்டு போயிடுவோம், பத்திரிகையாளர் சொல்லுவோம். அவர் தான் ஒரு முறை என்னை கூப்பிட்டு, சார் உங்களை இணையதளத்திலும் நிறைய பேர் பார்க்குறாங்க, அந்த இணையதள நண்பர்களுக்கும் நீங்கள் நன்றி சொல்லணும் அப்படின்னாரு ஒரு முறை. அதுலேருந்து நான் எல்லா மேடையிலையும் அவருடைய அறிவுரைப்படி இணையதள நண்பர்களும் சேர்ந்து நன்றி சொல்கிறேன், பத்திரிகையாளர் மட்டும் இல்லாமல். இந்த அவார்டு வாங்க ரொம்ப சந்தோஷம். எடிசன் அவார்டு. திரு விவேக் சொன்ன மாதிரி எடிசன் கேமராவை கண்டுபிடித்தார், பிலிமை கண்டுபிடித்தார். ஆனால் திரைப்படத்தை காட்டியவர் லூமியர் பிரதர்ஸ். ஆனால் வெளிநாட்டுக்காரர் செய்யாத ஒரு புரட்சியை நாம் மை தமிழ் செஞ்சிருக்காங்க. ஏன்னா ஆக்சுவலா ஆஸ்கார் அவார்டுக்கு பேரே எடிசன் அவார்டு தான் கொடுத்துருக்கணும். ஏன்னா அவங்க தான் அதை முதல்ல பாராட்டிக்கணும். ஆனால் நாம தான் அது பெருமையாக செஞ்சிருக்கிறோம். அடுத்தாற்போல் நான் மிகவும் சந்தோஷப்பட்ட ஒரு விஷயம், கவிஞர் இளங்கோ அவர்கள் கிட்டத்தட்ட அது எந்த வருஷத்துக்கு ரொம்ப வருஷங்கள் ஆயிடுச்சு. அதில் நான் டிஸ்கஷனுக்காக போயிருந்தேன், காலமெல்லாம் காதல் வாழ்கின்ற படத்தில். அப்பொழுது அவர் புது கவிஞர் எழுதினார். நான் சொன்னேன், சார் கையெழுத்து நல்லா இருக்கணும் சார். அப்போ தான் பார்த்தோன்னே டக்குன்னு அவர் ஏதோ சொல்லி எழுதி கொடுத்தேன். அதை அவர் நினைவு கூர்ந்து இன்று வரைக்கும் சொல்லுறான்னு ரொம்ப சந்தோஷமா இருக்கிறது. இது மாதிரி நான் நிறைய நிகழ்ச்சிகள், நிறைய பேருக்கு நான் ஹெல்ப் பண்ணியிருக்கேன். சில நேரத்தில் அது நமக்கே ஆச்சரியப்படக்கூடியதாக நடக்கும். ஒரு முறை ஒரு பள்ளிக்கூடத்தில் பேசுறதுக்கு போனேன். அந்த தலைமை ஆசிரியர் ஒரு முறை என்னை கூப்பிட்டு, ரமேஷ் கண்ணா நீங்க நினைக்கிற மாதிரி கிடையாது, ஒரு முறை நான் பாண்டி பஜாரில் போடும்போது காரெல்லாம் மடக்கிட்டாரு. என்னடா ரோட்டில் நின்று ஒரு கத்தின அனுப்பி பார்த்தா, அப்பொழுது சுனாமிக்காக ஒரு வசூலை செய்து கொண்டிருந்தேன். குடத்தை எடுத்து வெயிலில் வேர்த்து கொண்டு செய்து கொண்டிருந்தேன். அதை பாராட்டி ரொம்ப காலத்துக்கு அப்புறம் மேடையில் சொல்றாங்க. அதனால நாம் சிறு சிறு உதவிகள் கூட நமக்கு பின்னால பெருசா ஹெல்ப் பண்ணணும், பெருசா பேச. நீ உயர பிறரை உயர்த்து, நீ முன்னேறணும்னா மற்றவங்களை முன்னேற்றணும். அதான் உண்மையான கருத்து. அது என்னைக்கு செய்யறோமோ நம்ம முன்னேற்ற தடை பண்ண யாருமே கிடையாது. we must help others. இந்த அவார்டு கிடைச்சல, ஆதவன் திரை கதை அவார்டு கிடைச்ச ரொம்ப சந்தோஷப்பட வேண்டிய விஷயம். என்னை கதாசிரியர் அறிமுகப்படுத்த எங்க குருநாதர் திரு ரவிக்குமார் சார் அவர்களும், என்னை நடிகராக்கிய திரு விக்ரமன் சார் அவர்களும், அவர் படத்தில் மரியாதை படத்தில் நடக்கும்போது நான் அவருடன் ஒத்துழைத்தேன் என்று சொன்ன அம்பிகா மேடம் அவர்களையும், ஏன்னா மேல் நடிச்சு கூட நடிக்கிறவங்களை பற்றி பாராட்டுறது ரொம்ப பெரிய விஷயம். ரொம்ப சந்தோஷமா இருக்குது. முதலாக கவிதை எழுதுனா ஜெயம் படத்தில் நான் முதலாக அவர் நடிச்சிருக்கேன், ஜெயம் ரவி அவர்களுக்கும். அப்புறம் அடுத்தாப்புல நான் எப்பவுமே சந்தோஷமா எல்லோரும் சிரிக்கக்கூடிய அளவுக்கு போடுகின்ற சினேகா மேடத்துக்கு ஒரு தோப்பு காரணம். ஏன்னா அதை பார்த்தா இன்னைக்கு வரைக்கும் எல்லாமே ரசிச்சு சிரிச்சிட்டு இருக்காங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த அவார்டு வாங்குறதுக்கு. இது போன்ற அவார்டுகள் கொடுத்தாதான். இப்ப மேல ஒரு அம்மா ஷம்மு டான்ஸ் ஆடினாங்க, அந்த புதுமுகம், பேராண்மை புதுமுகம் அவார்டு வாங்கினாங்க. பிரசன்னா சார் எல்லாருக்கும் தெரியும், நாணயத்தில் பெருசாக கலக்கியிருந்தாரு. எங்களுக்கெல்லாம் நான் கொஞ்சம் பிரபலமானவங்க. ஆனால் இந்த புதுமுக அந்த குளிர் படத்துக்கு வாங்கின கவிஞர் ஆகட்டும், அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த அவார்டு பார்க்கும்போது நம்மளை பெருசாக ஸ்க்ரீனில் காட்டுவாங்க, நிறைய பேருக்கு தெரியும். ஆனால் ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். இதை செய்கின்ற mytamil.com எடிசன் அவார்டு அந்த குரூப்புக்கும் ஸ்பெஷலாக திரு செல்வகுமார் அவர்களும் நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன்.